ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் வருமானம் வர்றவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் பிளானிங் தான் நிறைய வந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு சிலருக்கு தின வருமானம் இருக்கும், ஒரு சிலருக்கு மாத வருமானம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வார வருமானம், சிலருக்கு வந்து வேரியபிள் இன்கம் அந்த மாதிரியும் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தினமும் வருமானம் உள்ளவர்கள் எப்படி வந்து பட்ஜெட் போடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். தின வருமானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மாதிரியான வருமானம் கிடைக்குது. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 500லேருந்து 1500 வரைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வெறும் 500 தான் எடுத்திருக்கிறேன். ஏன் நான் 500 எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னுமுமே சில கம்பெனிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 300லேருந்து ரூ. 320, 400, ரூ. 500 இப்படி எல்லாமே கொடுத்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக வாங்குறாங்க அப்படிங்கிறத காமிக்காம, குறைவான வருமானம் இருக்கவங்க கூட எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு ஒரு ரூ. 500 வருமானம் வருது அப்படின்னா, அவங்க எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த விட உங்களுக்கு கூடுதலான வருமானம் இருக்குன்னா, அதை வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரூ. 500 அப்படின்னா தின வருமானம் அப்படிங்கிறவங்களுக்கு 30 நாளும் வேலை கிடைக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து ஒரு டவுட்டு தான். அப்படிங்கிறதுனால வந்து 25 நாட்கள் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு 25 நாட்கள் வந்து ரூ. 500 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரூ. 12,500 கிடைக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரூ. 12,500 அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவான ஒரு வருமானம். அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இவங்க வந்து வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகள் வந்து பண்ணணும். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் வேலைக்கு போகிறது, அல்லது வீட்டில் இருந்தே ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணி ஒரு வருமானத்தை ஈட்டுறது, அந்த மாதிரி கண்டிப்பாக இல்லைனா ஓவர் டைம் பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் செஞ்சு வருமானத்தை உயர்த்துவதற்கு கண்டிப்பாக இவங்க வந்து முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி குறைவான வருமானம் இருக்கிறவங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா, வரவு செலவு சேமிப்பு, வரவு செலவெல்லாம் பண்ணிவிட்டு சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு நாளும் நம்மளால் சேமிக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக வரவு வந்துச்சு அப்படின்னா அதில் சேமிப்புக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியே செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக செகண்ட் இன்கம்க்கு ஒரு பிளான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி குறைவான இருக்கிறவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை வந்து 4 வகையாக கண்டிப்பாக நம்ம பிரிச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்புக்கு ஒரு 10%, தினச்செலவுகளுக்கு 10%, வார செலவுகளுக்கு 20%, மாத செலவுகளுக்கு 60%, இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். இது வந்து மோரார்லெஸ் வந்து ஓகே. பட் உங்களுடைய ஃபேமிலியில் எது அதிகமாக செலவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்சன்டேஜ் லெவலில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கூடவோ குறைச்சவோ நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் சொன்னது ஒரு நாள் வருமானம் ரூ. 500, சேமிப்பு வந்து 10% இல்லைங்களா? அதில் வந்து தினமும் வந்து ஒரு ரூ. 40 ஒதுக்கிடணும். தினமும் ரூ. 40 அப்படின்னா 25 நாளைக்கு ரூ. 40 போட்டோம்னா ரூ. 1000. அப்போது ரூ. 12,500 ஒரு ரூ. 1000 நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எமர்ஜென்சிக்குன்னு எடுத்து வைக்க போகிறோம். அப்போ தின வருமானம் வர்றவங்க ரூ. 40 எடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸோ அல்லது ஒரு பர்ஸோ அல்லது உண்டியலோ ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா, கண்டிப்பாக 40 எடுத்து தனியாக ஒதுக்கி சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுருங்க. அது ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். முதல்ல வந்து உண்டியல் போடுங்க, இல்லைனா பர்ஸு, இல்லைனா உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா, உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருக்குது அப்படின்னா சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. ஏன்னா சாமி படத்துக்கிட்ட இருக்கிறத எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து தயங்குவோம். அதனால் அது வந்து சேமிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுறேங்கிறதுனால அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே வருமானம் வந்தவுடனே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு முதல்ல சேமிப்புக்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த செலவே நான் வந்து பண்ணுவேன். அதனால் இதை வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, எஸ்பி அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லையோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரூ. 1000 உங்களால் ஒரு ரூ. 100 போட முடியுதா, அதை விட நீங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆர்டி பார்த்திங்க அப்படின்னா ரூ. 100 நம்ம மாதம் மாதம் சேமிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேமிப்பை ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாதம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மாதம் மாதம் அதுக்கு வந்து பழகிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து என்னுடைய சேமிப்புக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து வைக்கிறேன் இல்லைங்களா, அந்த பணத்தை 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய செலவுகளே ஸ்டார்ட் ஆகும். அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சேமிப்பு அப்படிங்கிறது தனியாக போயிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களால் சேமிக்கவே முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு போஸ்டல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்கள் கையில் வந்து செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக கொண்டு போய் அதை ஒரு ரூ. 200, ரூ. 100, ரூ. 50 கொண்டு போய் டெபாசிட் பண்ணிவிடுங்க. பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து உங்களுடைய கையில் இருக்க பணம் செலவாகுதுன்னு நினச்சி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கூட ரீசெண்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களோட வீடியோஸை நான் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் வந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இது மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நகை சீட்டு போடணும்னு தோணுதுன்னா ஒரு ரூ. 500 கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு போட்டுருங்க. கையில் இருக்கும் பொழுது போட்டுருங்க. அடுத்த மாதம் போட முடியுமா, போட முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த மாதம் போட்டுடலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அதனால் கையில் இருக்கும் பொழுது முதல்ல போய் கட்டிடுங்க. அப்போ அடுத்த மாதம் நம்மளுடைய மனசு என்ன சொல்லணும்னா, நகை சீட்டு கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம செலவை கூட மறந்துட்டு என்ன பண்ணிடுவோம், சேமிப்புக்கு போய் முதல்ல பணத்தை கொடுத்துருவோம். அப்போ செலவு வந்து நம்மளுக்கு குறையும். அதே மாதிரி ரூ. 500 போட முடியல அப்படின்னா ஆப் மூலமாக இப்போ வந்து தங்கமயிலில் டிஜிகோல்டு வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து ரூ. 100 கூட தங்கம் வாங்க முடியும். அது மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தினச்செலவுகள். இப்போ ஒரு நாளைக்கு ரூ. 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினச்செலவுகளுக்கு எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கும் பொழுது 25 நாளைக்கு ரூ. 50 தான் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு நாம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு டிசிஷன் எடுத்துக்கணும். அதை விட ஜாஸ்தியாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரூ. 50 அப்படின்னு எடுத்து வச்சோன்னா 25 நாளைக்கு பார்த்துங்க அப்படின்னா ரூ. 750. இந்த ரூ. 750 என்ன பண்ணணும் அப்படின்னா கீரை, முட்டை, பிஸ்கெட் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது ஒரு ரூ. 50 செலவை வச்சுக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரச்செலவு. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரச்செலவுகளுக்கு ஒரு ரூ. 150 எடுத்து வச்சுருங்க 25 நாளும். அப்போ ரூ. 3750 வருது. இந்த ரூ. 3750 வச்சு வாரச்செலவுகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் காய்கறி வாங்கணும், வாரத்துக்கு ஒரு முறை NV வாங்கணும், வாரத்துக்கு ஒரு முறை ஃப்ரூட்ஸ் வாங்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். எப்படி பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரூ. 200 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த 4 வாரத்துக்கும் ரூ. 800. இந்த ரூ. 800 தான் நான் காய்கறிகள் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி NV பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ரூ. 400, 4 வாரத்துக்கு ரூ. 1600. இந்த மாதிரி ரூ. 150 நம்ம வந்து ரூ. 3750 சேவ் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த பணத்தை இந்த மாதிரி வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கவரில் வச்சுட்டு அல்லது பர்ஸ்லேயோ போட்டு வச்சுட்டு அந்தந்த வாரத்துக்கு மட்டும் பணத்தை எடுத்து செலவு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ரூ. 3750 அப்படிங்கிறது ஒரு ரூ. 4000 கண்டிப்பாக உங்களுடைய செலவுகள் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அடுத்தது மாத செலவுகள். மாத செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தினமும் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா ரூ. 260 எடுத்து வைக்கணும். 25 நாளைக்கு ரூ. 260 எடுத்து வச்சோன்னா ரூ. 6500. இந்த ரூ. 6500 தான் நம்ம மாத செலவுகள் பண்ண போகிறோம். எப்படின்னா வாடகை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரூ. 2500 போட்டிருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இப்போ எங்கெங்க ரூ. 2500 வீடு கிடைக்குதுன்னு. லைன்ஸ் வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும். இப்போ வந்து கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகளில் தான் இருக்காங்க. அங்கே கேட்கும்போது ரூ. 2000, ரூ. 2500, ரூ. 3000, 3500 இதெல்லாம் சொன்னாங்க. பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெளியில் வந்து அவுட்டரில் லைன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி வீடுகளை நான் பார்த்துட்டு தான் அந்த அமௌண்ட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இதை விட கூடுதலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய செலவுகளை குறைச்சி தான் நம்ம வந்து இங்கே கூடுதலாக கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலுக்கு வந்து ரூ. 750, மளிகைக்கு ரூ. 1500 போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து மளிகைக்கு வந்து ரூ. 1500 போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேஷன் பொருட்களை வந்து பயன்படுத்தி பாருங்கள். நம்மளுக்கு வந்து ரூ. 1500 போதுமானதாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆயில், அப்புறம் வந்து பச்சரிசி, சர்க்கரை, அரிசி கூட சில சமயங்களில் வந்து சமைக்கிறதுக்கான நிறைய பேர் அதையுமே சமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் உங்களால் முடியும் அப்படின்னா அதையும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவி கேபிளுக்கு வந்து மாதம் ரூ. 250, கேஸுக்கு மாதம் ரூ. 500 அப்படின்னா ரூ. 1000. ஈபிக்கு வந்து வெறும் ரூ. 100 தான் போட்டிருக்கேன். ஏன்னா 100 யூனிட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ இருக்கு இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது ரூ. 100 தான் வரும். மொபைலுக்கு வந்து மாதம் வந்து ஒரு ரூ. 200 வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். அடுத்தது ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து இப்போ போகும்பொழுது நம்மளுக்கு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஆண்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும் இல்லைங்களா, அப்போ ஒரு ரூ. 500 செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இது இல்லாமல் இந்த செலவுகள் இல்லாமல் வேறு ஏதாவது செலவுகள் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ரூ. 200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 1600 நம்ம என்ன பண்ணிக்கலாம், பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கலாம். இப்போது தின செலவுகளுக்கு தினமும் வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 500 வருது இல்லைங்களா, இதில் வந்து இது வந்து சேவிங்க்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெய்லி செலவுகளுக்கு ரூ. 50 எடுத்து வைக்கிறோம். ரூ. 150 பார்த்தீங்கன்னா வீக்லி செலவுகளுக்கு வைக்கிறோம். இது வந்து மந்த்லி செலவுக்கு. இப்படி வந்து நம்ம பிரித்து வைக்கும்போது இந்த ரூ. 500 இந்த மாதிரி பிரித்து நீங்கள் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி செலவு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பட்ஜெட்குள்ளே செலவுகளையும் செய்ய முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை சேமிக்கவும் முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தின வருமானம் வர்றவங்க இது மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கையில் வந்து பணம் இருக்கும். செலவு வந்து கட்டுக்குள் இருக்கிற மாதிரி இருக்கும். எதையுமே வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.